இருக்கட்டும், நல்லா வண்டி ஓட்டுறவங்களுக்கா இருக்கட்டும், ஸ்லோப்பில் ஓட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பயமாக இருக்கும். ஏன்னா முன்னாடி மூவ் பண்ணுறதை விட பின்னாடி விட்டவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய டெக்னிக்ஸும் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக்கை போட்டுட்டு கிளச்சு ஆக்சிலேட்டர் ரெண்டுமே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து இப்போ ஆக்சுவலாக பண்ணவே கூடாது. இதெல்லாம் தப்பான விஷயம். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹில் அசிஸ்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்குன்னு ஒரு ஃபீச்சரே வச்சுட்டாங்க ஹில் அசிஸ்டன்ட்டு. அதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. பட் ஆனால் வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு இது வந்து பெரிய மேட்டரே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான டெக்னிக் தான். இதை கற்றுக்கிட்டா போதும். நீங்களும் பார்த்தீங்கன்னா எந்த பிரிட்ஜாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்லோப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஹில்லாக இருந்தாலும் சரி பிரித்து மேயலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் கைஸ். நம்ம எப்படி வந்து ரியல் லைஃப்பில் வந்து கற்றுக்குறோமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிரைவிங்கும் கற்றுக்கிறது தான். நம்ம என்ன பண்ணோம்னா இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது, கிளச் எப்படி ஒர்க் ஆகுது, கியர் பாக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம கற்றுக்கிட்டாலே போதும். நான் சும்மா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாட்டி கூட வண்டியை கியரில் ஆஃப் பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி ஸ்லோப்பில் ஏற்றும் போது ரிவர்ஸில் விடாமல் ஏற்றுவீங்க. இது அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். பட் ஆனால் நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா ஒரு கமெண்ட்ஸில் வந்து நான் கற்றுக்கிட்டேன் புதுசாக அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இன்ஜினை பற்றி பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் தியரி மாதிரி சொல்கிறதுக்குள்ள நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை பற்றி ஒன்றுமே பயப்படாதீங்க. இங்கே பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆர்பிஎம் வந்து பாருங்கள், ஒரு 750 ஆர்பிஎம் இருக்கா. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினில் 750 ஆர்பிஎம்க்கு இன்ஜின் சுற்றிட்டு தான் இருக்குது. ஆனால் வண்டி வந்து மூவ் ஆகலை. ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் என்னென்னா, இப்போ வந்து பாருங்கள், நான் ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1500 ஆர்பிஎம் சுற்றுது. அப்போனா இன்ஜின் சுற்றி தான் இருக்குது. பட் ஆனால் பவர் வந்து வீலுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகலை. இது ஏன் அந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினோட பவரை டேரெக்டாக வீலுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணிங்கன்னா அது வந்து கரெக்டாக டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது. ஏன்னா இன்ஜின் வந்து தனியாக இருக்குங்களா. இன்ஜின் தனியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டன் லோடு இருக்குது. ஒரு டன் லோடை டேரெக்டாக இன்ஜின் கூட கனெக்ட் பண்ணால் அந்த இன்ஜின் வந்து செத்துரும். ஆக்சுவலாக அப்படியே உட்காந்துரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. கியர் பாக்ஸோட வேலை என்னென்னா இன்ஜின் சுற்றுது பார்த்தீங்களா, அதை வந்து ஸ்லோவாக வீலுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும். இப்போது நல்லா பாருங்கள், இப்போ வந்து 750 ஆர்பிஎம்ல சுற்றுதா. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கியர் போட்டு மூவ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி ஸ்லோவாக போகும். இதுவே டாப் கியரில் போட்டு இதே 750 ஆர்பிஎம்ல போட்டிங்கன்னா வண்டி வந்து 80 போகும். கான்செப்ட் என்னென்னா வண்டி ஐடியலாக இருக்கும் போதும் டாப் கியரில் போகும்போதும் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்பீடு தான் சுற்றும். அது வந்து பவர் வந்து எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் மூலமாக தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வண்டியில் பாருங்கள், 6 கியர் இருக்கா. ஃபஸ்ட்டு கியர் வந்து என்ன பண்ணுன்னா சின்னதாக இருக்காது, பெரிய கியராக இருக்கும். அதோட வேலை என்னென்னா இன்ஜின் சுற்றுது பார்த்தீங்களா, அதை வந்து பேக் வீலுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும். வீல் வந்து பெருசாக இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக, அதாவது வந்து டீத் அதிகமாக இருக்கும். டீத் அதிகமாக இருக்க பார்த்தீங்கன்னா பவர் வந்து ரொம்ப லேட்டாக டிரான்ஸ்மிட் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கியரில் வண்டி வந்து 20க்கு மேலே போக மாட்டேங்குது. பட் ஆனால் அதே ஆர்பிஎம் தான் போகும். நல்லா பாருங்கள், இப்போ பாருங்கள், வண்டி வந்து 1000 ஆர்பிஎம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு கியரில் இப்போ 1500 ஆர்பிஎம் இருக்குன்னா வண்டி டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 20 தான் போகும். அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா அந்த கியரால் அவ்வளோதான் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பட் ஆனால் லோயர் கியர்ஸ்க்கு வந்து டார்க் அதிகம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவ் பண்ணுறீங்கன்னா பள்ளத்தில் எவ்வளோ பெரிய பள்ளமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய லோடாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு கியர் வந்து ஈஸியாக மூவ் ஆகிடும். இதுவே நீங்கள் டாப் கியரில் போட்டு மெரிச்சா கூட வண்டி போகாது. அதுக்கு காரணம் என்னென்னா லோயர் கியர்ஸ்க்கு டார்க் அதிகம், பவர் கம்மி. அதாவது வந்து டார்க்னா ஒன்றில் இழுவைத்தன்மை அது வந்து அதிகம், பவர்னா ஒன்றில் ஸ்பீடு. இதே மாதிரி டாப் கியருக்கு பார்த்தீங்கன்னா பவர் அதிகம், ஸ்பீட் அதிகமாக போகும். பட் ஆனால் இழுவைத்தன்மை கம்மி, அதாவது வந்து டார்க்கு கம்மி. ஸோ கான்செப்ட் புரிஞ்சிச்சா கைஸ்? ஸோ வந்து இப்போ வந்து வீல் வந்து இன்ஜின் வந்து சுற்றிட்டே இருக்குது. இப்போ வீலுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், டேரெக்டாக கியர் போட்டால் இன்ஜினும் இதுவும் கியரும் வந்து டேரெக்டாக வந்து இதுவாகிடும், கனெக்ட் ஆகிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜர்க் வந்து அப்படியே வண்டி மூவ் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கனெக்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் கிளச்சை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. கிளச்சோட வேலை என்னன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து இன்ஜின் வச்சுக்கோங்க. இது இப்போ இந்த ஹுண்டாய் சிம்பிள் இருக்குது வந்து இன்ஜின் வச்சுக்கோங்க. இது சுற்றிட்டே இருக்குன்னா கிளச் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கனெக்ட் ஆகிற இருக்கும். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சு கூட கியர் பாக்ஸ் இப்படி இருங்க, இதுதான் கியர் பாக்ஸ்னு வச்சுக்கோங்க. எட்ஜில் இருக்குது வந்து கிளச் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஃப்ளைவீலோட கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். கியர் பாக்ஸ் வந்து கிளச்சோட கனெக்ட் ஆகிருக்கும். நீங்கள் டேரெக்டாக கியர் போட்டாலும் கிளச்சு பிடிக்காம கியர் போட்டாலும் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைவீலோட கனெக்ட் ஆகிடும். இதனால தான் பார்த்தீங்கன்னா கிளச்சு பிடிக்காம கியர் போட்டால் வந்து வண்டி வந்து ஆஃப் ஆகுது. இதுவே நீங்கள் கிளச்சு பிடிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா கிளச்சு வந்து இந்த ஃப்ளைவீலை விட்டு தள்ளி வந்துடும். அப்படி கான்செப்ட் இதுதான். நீங்கள் கிளச்சை ப்ரெஸ் பண்ணும்போது இப்படி தள்ளி வந்துடும். இப்போ நீங்கள் கியர் போடுறீங்கன்னா கியர் வந்து கிளச்சோட எனேபிள் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட் கியர் போட்டிருக்கீங்கன்னா ஃபஸ்ட் கியர் வந்து கிளச்சோட தான் எனேபிள் ஆகிருக்கும். பட் ஆனால் ஃப்ளைவீல் கிட்ட போகாது. இப்போ வந்து இன்ஜின் சுற்றிட்டே இருக்குங்களா பாருங்கள், இன்ஜின் சுற்றிட்டே இருக்குங்களா. நீங்கள் கிளச்சை ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா கிளச்சு பொறுமையாக ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் கிளச் வந்து பொறுமையாக ஃப்ளைவீல் கிட்ட போகும். இப்படி பாருங்கள், இதுதான் ஃப்ளைவீல்னா பொறுமையாக போகும். இதுவே நீங்கள் ஸ்பீடாக ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பீடாக போயிட்டு இங்கே போய் டச் ஆகிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு போய் ஃப்ளைவீலோட டச் பண்ணும்போது தான் வண்டி வந்து ஆஃப் ஆகிடுது. ஸோ கான்செப்ட் என்னன்னா நீங்கள் கிளச்சை வந்து பொறுமையாக ரிலீஸ் பண்ணணும். இது வந்து போயிட்டு இதோட டச் ஆகாது. பட் இது வந்து எப்படி வந்து இதோட பவர் வந்து இதுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும்னா ஃப்ரிக்ஷன் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகும். நம்ம நிறைய வந்து கேள்விப்பட்டிருப்போம், ஒற்ற தன்மை சொல்லுவோம்.
ஸோ அது வந்து நீங்கள் ஃப்ரிக்ஷனாக என்னன்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இது ஃப்ரிக்ஷன் மூலமாக தான் ஆகும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்லோவாக வர்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சும் ஃப்ளை வீலும் அட்டாச் ஆகும். ஸோ இந்த கான்செப்டை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. வண்டியை கிளச்சு வந்து எப்படி விடணும் அப்படின்றது இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து லைவை வந்து மூவ் பண்ணி பார்ப்போம். மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளச்சு இந்த பெடல் கண்ட்ரோல் வந்து ஒரு வாட்டி பார்த்துருவோம். கிளச்சை வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கிளச்சை ப்ரெஸ் பண்ணும்போது ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணணும். அதே மாதிரி கிளச்சை ப்ரெஸ் பண்ணும்போது பிரேக்கில் வந்து கால் வச்சுருக்கணும். ஓகேங்களா கைஸ், பிரேக்கில் வந்து கால் வச்சுருக்கணும். கிளச்சை ரிலீஸ் பண்ணும்போது காலை தூக்கி ரிலீஸ் பண்ணக்கூடாது. காலை தூக்கி ரிலீஸ் பண்ணிங்கன்னா கிளச் வந்து டென்ஷனில் நம்ம தள்ளிடும். அப்படி அதாவது ஸ்ப்ரிங் டென்ஷன் அதிகமாக இருக்கும், ஆனால் தள்ளிடும். அதனால் வந்து கிளச்சை ரிலீஸ் பண்ணும்போது காலை கீழே வச்சுக்கிட்டு ப்ரெஷர் கொடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், நான் இந்த காலை கீழே வச்சுருக்கேன்னா இந்த ப்ரெஷரில் இப்படி பிடிச்சிக்கிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுங்க பாருங்கள். இப்படி ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் கிளச் வந்து ஸ்லோவாக ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி கிளச்சில் சென்டராக ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பைட்டிங் பாயிண்ட்னு இருக்கும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சும் ஃப்ளை வீலும் வந்து டச் ஆகும். அதை தான் பைட்டிங் பாயிண்ட் சொல்லுவோம். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல கைஸ், கிளச் வந்து ஃப்ளை வீலை டச் பண்ணும்போது தான் அது வந்து பைட்டிங் பாயிண்ட்டு. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மூவ் பண்ண போகிறோம் லைவாக. அப்போ வந்து என்ன பண்ணணும், பிரேக்கில் எப்பயுமே கால் வச்சுக்கணும், கிளச்சை வந்து ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், நான் ஹேண்ட் பிரேக்கர் ரிலீஸ் பண்ணிடுறேன். டேஷ்போர்டில் எந்த லைட்டு மாரியில் ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டேன். ஒரு சில பேர் சொல்லுவீங்க ஹேண்ட் பிரேக் போட்டால் லைட் எரியுங்க பாருங்கள். ஹேண்ட் பிரேக் போட்டால் லைட் எரியும், இந்த இதில் எரியுதுங்களா? இது வந்து ஹேண்ட் பிரேக் லைட்டு. ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டேன். என் வந்து ஹில் அசிஸ்ட்லாம் எதுவுமே இல்லை. வண்டி பார்த்தீங்கன்னா பிரிட்ஜில் நிற்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் இப்போ வந்து பிரேக்லேருந்து நான் கால் எடுக்கிறேன். கால் எடுக்கும்போது பாருங்கள் வண்டி பின்னாடி போகுது, தெரியுதா உங்களுக்கு? வண்டி வந்து பின்னாடி போகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கான்செப்ட் இப்படி தான் கைஸ். பிரேக்கில் கால் வச்சுருக்கேன், கிளச்சை ஃபுல்லாக மாரிங்க. ஃபஸ்ட்டு கியர் போட்டு தான் கைஸ் எப்பயும் மூவ் பண்ணோம். இது வந்து ரொம்ப அடிப்படையான விஷயம். ஃபஸ்ட்டு கியர் போட்டு மூவ் பண்ணோம். இன்னொரு விஷயம் வந்து வெறும் காலில் ஓட்டுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பைட்டிங் பாயிண்ட் என்னன்னு தெரியும். இப்போ வந்து நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் பிரேக்லேருந்து காலை எடுக்கவே கூடாது. பிரேக் வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். பைட்டிங் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் பிரேக்லேருந்தே கால் எடுக்கணும். பைட்டிங் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கால் எடுக்க பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் கிளச்சும் ஃப்ளை வீலும் டச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளச் வந்து ஒரு வியர் வரும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் வரும், வண்டி சவுண்டு மாறும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பைட்டிங் பண்ணி பாருங்கள். நான் ரிலீஸ் பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுறேன். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் இல்லாமல் ஆர்பிஎம் வந்து 750 ஆர்பிஎம் இருக்குது. இன்ஜின் ஆர்பிஎம்லேயே போதும் கைஸ் வண்டி மூவ் பண்ணலாம். நீங்கள் ஆக்சிலேட்டர் மெரிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், இப்போ வந்து மாறுது. இப்போ பாருங்கள், நான் வண்டி ஃப்ரண்ட்டில் காட்டுறேன், வண்டி மாறுது. நான் இப்போ பிரேக்லேருந்து கால் எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், பிரேக்லேருந்து கால் எடுத்துட்டேன். ஓகேங்களா? வெறும் கிளச்சில் மட்டும்தான் இருக்குது. அப்படியே பாருங்கள் வண்டி மூவ் ஆகுதுங்களா? பிரிட்ஜில் ஏறிட்டு இருக்கு வண்டி. நல்லா பாருங்கள், இன்ஜின் ஆர்பிஎம் அப்படியே தான் இருக்குது. ஹேண்ட் பிரேக் நான் எனேபிள் பண்ணல, ஹேண்ட் பிரேக் வந்து எடுத்து தான் இருக்குது. பார்த்தீங்களா தெரியும், வெறும் கிளச்சு தான் எடுத்திருக்கேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பைட்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். பாருங்கள் வண்டி மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. நம்பலன்னா இங்கே சைடில் பாருங்கள். இப்போ வந்து நான் கிளச்சை ப்ரெஸ் பண்ண போகிறேன்னா பிரேக்கில் காலை வச்சுக்கிட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வண்டி நின்றும். ஓகேங்களா கைஸ்? இப்போ வந்து திருப்பி நான் கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் கிளச்சில் ரிலீஸ் பண்ணுறேன், பொறுமையாக ரிலீஸ் பண்ணுறேன். ஆனால் பிரேக்லேருந்து கால் எடுக்கவே கூடாது. ரிலீஸ் பண்ணுறேன், திருப்பி வந்து பைட்டிங் பாயிண்ட் வந்துருச்சு. நல்லா பாருங்கள், பைட்டிங் பாயிண்ட் வந்துருச்சு. இப்போ நான் பிரேக்லேருந்து மட்டும் கால் எடுக்கிறேன். பாருங்கள், அப்படியே லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா வண்டி மூவ் ஆகிடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பில் வந்து மூவ் பண்ணணும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி கைஸ். இவ்வளோ நாள் வந்து தெரியாமல் நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் வந்து வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு கமெண்ட்டும் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.